Praise the Lord. Praise the Lord. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென். நாம ஜெபிக்கலாம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் இந்த காலை பொழுதுக்காகவும் உமக்கு நாங்க மனதார நன்றி சொல்றோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, அதன் வழியா உம்மை கண்டுகொள்ள நீர் கடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடையதா இருக்கணும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் அது தொடணும். உம்முடைய தூய ஆவியின் அருளை பொழிந்தருளும். ஆண்டவராகிய இயேசுவை கோவில்ல காணிக்க அர்ப்பணிச்ச இந்த இனிய விழாவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம். இறைத்தூதன் யூடியூப் தளத்துல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்வை காண்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை வழங்கும். உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்கள் மீது நிறைவாக பொழியும். முக்கியமாக கடவுள் இல்லை என்று சொல்லி உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இதயங்களை தொட்டு உம்முடைய அன்பின் வெளிச்சத்தை அவர்கள் காணச் செய்யும். அவர்கள் உள்ளங்களில் இருக்கும் அறியாமை என்னும் இருளை அகற்றி உமது வார்த்தை என்னும் ஒளியால் நிரப்பும். அவர்களுக்கு தேவையான மன்னிப்பையும் உடல் உள்ள நலத்தையும் உமது இரக்கத்தையும் அருளையும் நிறைவாக பொழியும். அவங்க குடும்பங்கள், அவங்க தேவைகள், அவங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாத்தையும் நீர் அறிவீர். நாங்க அறிந்தும் அறியாமலும் செஞ்ச பாவங்கள், குறைகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் உம் திருமகனின் திரு ரத்தத்தால கழுவி எங்களை மன்னித்தருளோம். குறிப்பா நோயோட பிடியிலையும் மன உளைச்சலோட வேதனையிலும் இருக்கிற உம் பிள்ளைகளை உம்முடைய குணமளிக்கும் தெய்வீக கரத்தால தொட்டு சுகப்படுத்தும். அவங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தாரும். ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கத்தையும் வற்றாத கிருபையையும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவா பொழிந்தருளும். நாங்க வெறும் வார்த்தைகளை கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம அதன்படி வாழ்ந்து உம்முடைய அன்புக்கு சாட்சிகளா மாற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுறோம். இயேசு பிறந்து 40ஆம் நாள் திருச்சட்டத்தின்படி ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. சரி. ஆனா இது ஒரு சாதாரண சடங்கு இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த மாட்சிமிகு மன்னரோட வருகையை அறிவிக்குது. ஆனா ஆலயத்துக்குள்ள வர்றது யாரு? ஒரு ஏழை தம்பதியோட பச்சிலம் குழந்தை. இந்த முரண்பாட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழமான இறையியல் உண்மைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அருமை. நாம முதல் வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இறைவாக்கினர் மலாக்கி மூலமாக கடவுள் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த முதல் வசனத்திலேயே பல ஆழமான விஷயங்கள் இருக்கு. நான் என் தூதனை அனுப்புகிறேன் அப்படிங்கிற வரிய கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வருது திருமுழுக்கு யோவான் தான். ஆமா, கண்டிப்பா. அவர்தானே இயேசுக்கு முன்னாடி வந்து வழியை ஆயத்தம் செஞ்சார். ஆனா மலாக்கி இதை எழுதும்போது அவரோட காலத்து மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? நல்லொரு பார்வைக்குனா நிச்சயமா அவங்க திருமுழுக்கு யோவானை பத்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தூதன் அப்படிங்கிறது கடவுளோட செய்தியை சுமந்து வந்த பழைய இறைவாக்கினர்களை குறித்து இருக்கும். அதாவது இஸ்ரேல் மக்கள் கடவுளோட வழியை விட்டு விலகும் போதெல்லாம் அவங்கள திருப்புறதுக்காகவும் வரப்போற ஆண்டோரோட நாளுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்காகவும் இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டாங்க. அது ஒரு வரலாற்று பார்வை. சரி. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த இறைவாக்கு திருமுழுக்கு யோவான் கிட்ட மிக தெளிவா நிறைவேறினது தெரியுது. அவர்தான் பாலைவனத்துல ஒலித்த குரலா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள்னு முழங்கினார். இதுல திடீரென தம் கோவிலுக்கு வருவார் அப்படிங்கிற சொற்றொடர் என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. பொதுவா ஒரு தலைவர் வர்றாருன்னா பெரிய ஆரவாரம், அறிவிப்புகள்லாம் இருக்கும். ஆனா இங்க திடீரென அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு விதமான எதிர்பாராத தன்மையை குறிக்குது இல்லையா? ஆமா, அதுதான் இந்த வாசகத்தோட சக்தியே. அது இன்னிய விழாவை கூட மிக அழகா பொருந்தது. பாருங்க, அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் குழந்தை இயேசுவ ஆலயத்துல காணிக்கையா அர்ப்பணிக்கிறாங்க. அங்க இருந்த மக்களுக்கு அது ஒரு சாதாரண நிகழ்வு. நூத்துக்கணக்கான குழந்தைகள் அன்னைக்கு காணிக்கையா கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அவங்கள ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கின கடவுள் தங்களோட மீட்பர்னு யாருக்குமே தெரியாது. ஆமாம். அவர் எந்த ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா திடீரென தம்முடைய இல்லமாகிய கோவிலுக்குள்ள பிரவேசித்தார். இது கடவுள் செயல்படுற விதத்தையே நமக்கு காட்டுது. அவர் பெரும்பாலும் நாம எதிர்பார்க்காத வழிகள்ல, அமைதியான தருணங்கள்ல தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாரு. அப்படியானா அந்த அமைதியான வருகை எப்படிப்பட்டது என்கிறத 2வது வசனம் ஒரு சவாலாவே விவரிக்குது. ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவன் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவன் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலவும் சலவைத் தொழிலாளரின் சௌக்காரத்தைப் போலவும் இருப்பார். இந்த உருவகங்கள்
மென்மையானவை இல்ல, ரொம்ப தீவிரமானவை. ஆமா, மிகவும் தீவிரமானவை. முதல்ல புடமிடுகிறவரின் நெருப்பு. இந்த நெருப்போட நோக்கம் அழிக்கிறதில்ல, தூய்மைப்படுத்துறது. சரிதான். ஆனா அந்த தூய்மைப்படுத்துற செயல்முறை அது சுலபமானதில்ல. நம்மகிட்ட இருக்கிற பொறாமை, கோபம், பெருமை, உலக ஆசைகள்னு சொல்ற மாசுகள் எல்லாம் இந்த நெருப்பு சுட்டெரிக்கும் போது அது நிச்சயமா வேதனையா தான் இருக்கும். ஆனா அந்த வேதனையோட முடிவுல நாம தூய பொன்னா மாறுவோம். கடவுள் நம்மள சோதனைகள்ங்கிற நெருப்புக்கு அனுமதிக்கும் போது அவர் நம்மள தனியா விட்டுடுறதில்ல. அவர் நம்ம கூடவே அமர்ந்து நாம தூய்மையாகிற வரைக்கும் நம்மள கண்காணிக்கிறார். இது ஒரு பெரிய ஆறுதல். அடுத்ததா, சலவை தொழிலாளரின் சௌகாரம். அந்த காலத்துல சலவை செய்யறதுன்னா துணிய மென்மையா துவைக்கிறது கிடையாது. அவங்க சௌகாரம்னு ஒரு விதமான காரப்பொருளை பயன்படுத்தி துணிகளை பாறைகள்ல அடிச்சு மிதிச்சு துவைப்பாங்க. ஆமா, அது ஒரு கடினமான செயல். ஆனா அதோட முடிவுல துணியில உள்ள அத்தனை கரைகளும் நீங்கி அது வெண்மையா மாறிடும். சரியா சொன்னீங்க. இந்த ரெண்டு உருவகங்களும் சொல்றது ஒண்ணுதான். கடவுளோட பரிசுத்தம் நம்மோட பாவத்தையும் குறையும் சகிச்சுக்காது. அவர் நம்மள நேசிக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவக்கரைகளை அகற்ற விரும்புறார். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புது. நாம ஜெபம் செய்யும்போது கடவுளோட ஆறுதலை மட்டும் பேக்குறோமா, இல்ல நம்மள தூய்மை ஆக்கும்படி கேட்கிற தைரியம் நமக்கு இருக்கா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில உள்ள அந்த அழுக்க நீக்குங்க, அதுக்கான நெருப்பையும் சௌகாரத்தையும் நான் சந்திக்க தயார்னு சொல்ற பக்குவம் நமக்கு இருக்கா? அது உண்மையிலேயே ஒரு சவாலான கேள்விதான். இந்த தூய்மையாக்கும் செயல் எங்க தொடங்குதுங்கிறத 3வது வசனம் இன்னும் தெளிவா காட்டுது. அவர் புடமிடுபவர் போலவும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியரின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல அவர்களை புடமிடுவார். இங்க பாருங்க, அவரு ஒட்டுமொத்த மக்களையும் தூய்மைப்படுத்துவேன்னு சொல்லல. குறிப்பா லேவியரின் புதல்வரை தூய்மையாக்குவேன்னு சொல்றார். இதுதான் மலாக்கியோட இறைவாக்குல இருந்த மிகப்பெரிய செய்தி. லேவியர் குலம் அப்படிங்கிறது ஆலயத்துல குருக்களா பணியாற்றி மக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்தவங்க. ஓ, அவங்கதான் மக்களுக்கு புனிதம்னா என்னன்னு கத்துக் கொடுக்க வேண்டியவங்க. ஆமா. அப்படியானா அவங்களையே தூய்மைப்படுத்தணும்னு கடவுள் சொல்றது அன்றைய ஆன்மீக தலைவர்கள் எந்த நிலைமையில இருந்தாங்கங்கறத காட்டுது. இது ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியா இருந்திருக்கும் இல்லையா? மிகப்பெரிய அதிர்ச்சி. இது அந்த அமைப்பு மேலேயே கடவுள் வைக்கிற ஒரு விமர்சனம். கோவிலுக்கு வர காணிக்கைகள்ல ஊழல், கடமைக்காக செய்யப்படுற ஜபங்கள், அர்த்தமில்லாத பலிகள்னு ஆன்மீக வாழ்வு சீர்கெட்டு போயிருந்துச்சு. அதனால கடவுள் சொல்றார், சீர்திருத்தம் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும். வழிகாட்டிகளாகிய நீங்க முதல்ல தூய்மையாகணும். அப்போதான் நீங்க வழிநடத்துற மக்களும் தூய்மையாகுவாங்க. சரியா சொன்னீங்க. இது எல்லா காலத்துக்கும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்துற ஒரு பாடம். தூய்மைங்கிறது எப்போதுமே மேலிருந்து தான் தொடங்கணும். இத நம்மளோட தனிப்பட்ட வாழ்வோட இணைச்சு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு லேவியர் இருக்கார். அதாவது கடவுளுக்கு முன்னாடி நிற்க விரும்புற நம்மோட ஆன்மா. நம்மோட வெளிப்படையான செயல்கள், நம்ம மத்தவங்களுக்கு செய்யற உதவிகள் எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனா நம்மோட உள் மனசுல, நம்ம சிந்தனைகள்ல, நம்ம நோக்கங்கள்ல இருக்கிற மாசுங்களை கடவுள் பாக்குறார். ஆமா. அந்த உள்மனக்கோவிலத்தான் அவர் முதல்ல புடமிட விரும்புறார். ஏன்னா அங்க தூய்மை இருந்தா மட்டும்தான் நம்மோட வெளிப்படை காணிக்கைகள் அர்த்தமுள்ளதா மாறும். மிகச்சரி. இந்த தூய்மையாக்கத்தோட இறுதி இலக்கு என்ன? அத 4வது வசனம் அழகா தொகுத்துரைக்குது. அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்போது பண்டை காலத்திலும் முன்னைய ஆண்டுகளிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஏற்புடைய காணிக்கை, இதுதான் இதுல முக்கிய வார்த்தை. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த காணிக்கைகள் ஏற்புடையதா இல்லைன்னு அர்த்தமா? ஆமா. அவங்க காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க, பலிகளை செலுத்தினாங்க, திருவிழாக்களை கொண்டாடினாங்க. ஆனா அது எல்லாமே தூய்மையற்ற இதயத்திலிருந்து வந்ததுனால அவை கடவுளுக்கு உகந்ததா இல்ல. கடவுளுக்கு நம்மளோட பொருள் தேவையில்லை, நம்மளோட இதயம்தான் தேவை. அந்த இதயம் தூய்மையாக்கப்படும் போது நாம செய்யற சின்ன செயல் கூட கடவுளுக்கு உகந்த பெரிய காணிக்கையா மாறுது. தூய்மையான இதயத்தோட திருப்பலியில பங்கேற்பது, உண்மையான மனத்தாழ்மையோட ஜெபிக்கிறது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பிறருக்கு உதவுறது, இதெல்லாம் தான் கடவுள் விரும்புற ஏற்புடைய காணிக்கைகள். இந்த சிந்தனை மறுபடியும் நம்மள இன்னைய விழாவுக்கு கொண்டு வருது. ஆலயத்துல அன்னைக்கு எத்தனையோ காணிக்கைகள் செலுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா அங்க செலுத்தப்பட்ட ஒரே ஒரு முழுமையான, தூய்மையான, மாசற்ற ஏற்புடைய காணிக்கை குழந்தை இயேசு. ஆமா, அவரேதான். அவரே புடமிடப்பட்ட தூய தங்கம், அவரே கரையற்ற வெண்மை. நம்மோட கரைப்படிந்த காணிக்கைகள் எல்லாத்தையும் நாம அவரோட இணைக்கும் போதுதான் அது தந்தைக்கு ஏற்புடையதா மாறுது. இது ரொம்ப அழகா இணைச்சிங்க.
ஆக இந்த மலாக்கி வாசகம் நமக்கு சொல்றது இதுதான். ஆண்டவரோட வருகைங்கிறது நிச்சயம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனா அந்த வருகை நம்மள அப்படியே ஏத்துக்கிறதா மட்டும் இருக்காது. அது நம்மள மாற்றி அமைக்கிற ஒரு நிகழ்வா இருக்கும். சரி. அந்த மாற்றத்துக்கு, அந்த தூய்மையாக்கத்துக்கு நாம நம்மள ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கணும். அதுதான் நமக்கான அழைப்பு. இறைவாக்கினர் மலாக்கி வந்து எருசலேம்ல இருந்த கற்களால கட்டப்பட்ட கோவில பத்தி பேசினார். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருத்தூதர் பவுல் உங்கள் உடல்களே தூய ஆவியார் தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறார். ஆமா. இது இந்த வாசகத்துக்கு ஒரு புதிய ஆழமான பரிமாணத்தை கொடுக்குது. ஆண்டவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் அப்படிங்கிறது அவர் நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள வர விரும்புறாருங்கிறதே குறிக்குது. அப்படியானா நம்மோட கோயில்கள் எந்த நிலையில இருக்கு? இதுதான் நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய இறுதி சிந்தனை. நாம ஒரு முக்கியமான விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா வீட்டை எப்படி சுத்தப்படுத்துவோம்? தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நம்மளோட இதய கோவிலுக்குள்ள ஆண்டவர் திடீரென வர விரும்புறாரு. அவரை வரவேற்க நாம எப்படி நம்மள ஆயத்தம் செஞ்சிருக்கோம்? ஒருவேளை ஒரு எதிர்பாராத துன்பம் வழியா அவர் நம்மள சந்திக்க வரலாம், அல்லது நமக்கு உதவி செய்யற ஒரு நபரோட வடிவத்துல வரலாம், இல்லனா ஒரு அமைதியான ஜெப நேரத்துல நம்ம இதய கதவை தட்டலாம். அந்த தருணங்கள்ல புடமிடுகிறவரின் நெருப்பையும் சலவை தொழிலாளரின் சௌகாரத்தையும் கண்டு நாம பயந்து ஓடுறோமா? இல்ல ஆண்டவரே வாரும் என்னை தூய்மையாக்கும்னு சொல்லி நம்ம இதய கோவிலோட கதவுகளை திறக்க தயாரா இருக்கிறோமா? இந்த எதிர்பார்ப்ப பதிலுரை பாடலான திருப்பாடல் 24 இன்னும் அதிகப்படுத்துது. இதோட மைய கருத்து அல்லது பல்லவி என்னன்னா, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிக்க மன்னர். இதுதான் திரும்ப திரும்ப வரும். ஓகே, இந்த திருப்பாடலோட வரலாற்று பின்னணி என்ன? இது எப்போ, எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கலாம்? பெரும்பாலான திருவிவிலி அறிஞர்கள் வந்து இத அரசர் தாவீதோட காலகட்டத்தோட தொடர்பு படுத்துறாங்க. அதாவது தாவீது அரசர் கடவுளோட உடன்படிக்கை பேழைய எருசலேம் நகருக்குள்ள கொண்டு வந்தப்போ பாடப்பட்ட ஒரு வெற்றி பாடலா இத பாக்குறாங்க. உடன்படிக்கை பேழை. நம்ம பார்வையாளர்கள்ல சிலருக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்கலாம். அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. உடன்படிக்கை பேழைங்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் ஒரு மரப்பெட்டி இல்ல. அது வந்து கடவுள் தங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு புனிதமான அடையாளம். சீனாய் மலையில மோசேக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அதுக்குள்ள இருந்துச்சு. அந்த பேழை எங்க இருக்கோ அங்கே கடவுளோட பிரசன்னம் இருக்குன்னு அவங்க முழுசா நம்பினாங்க. அப்போ தாவீது அந்த பேழைய தன்னோட தலைநகரனா எருசலேமுக்கு கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு மாபெரும் அரசியல் நகர்வும் கூட. கடவுளோட அங்கீகாரம் பெற்ற அரசன் நான், கடவுளின் வீடு இனி இந்த எருசலேம் தான் அப்படின்னு அவர் பிரகடனம் செய்யறதுக்கு சமம். அந்த பெரிய ஊர்வலத்தின் போது நகரவாசல நெருங்கும் நேரத்துல பாடப்பட்ட ஒரு வெற்றி பாடல் தான் இந்த திருப்பாடல். வாவ்! அந்த பின்னணியோட இந்த வரிகளை பார்க்கும்போது அதோட அர்த்தம் இன்னும் ஆழமா புரியுது. வசனத்தை பார்க்கலாமா? வசனம் 7. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிக்க கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிக்க மன்னர் உள்ளே நுழையட்டும். இங்க ஏன் கதவுகள் கிட்ட பேசணும்? இது ஒரு கவிதை நயமா? மிகச்சரியான கேள்வி. இது வந்து எபிரேய கவிதையோட ஒரு அழகான உத்தி. உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளதா பாவித்து அதுக்கு கட்டளையிடுறது. வாயில்களை பார்த்து சாதாரண ஆள் வரல, உங்கள் உயரத்தை அதிகரிங்க, தலையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வரப்போற மன்னரோட மாட்சிமே அவ்வளவு பெரியது. அதனால கதவுகளே இன்னும் பெரிதாகணும்னு சொல்றாங்க. அதுல தொன்மை மிக்க கதவுகளே அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. ஏன் பழமையான கதவுகள்னு குறிப்பா சொல்லணும்? ஆமா, இதுக்கும் 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்னு நேரடியான பொருள். தாவீது கைப்பற்றின எருசலேம் வந்து அதுக்கு முன்னாடி எபூசியர்கள் அன்னோ இனத்தரோட கோட்டையா இருந்துச்சு. சரி. அதனால அந்த கதவுகள் ஏற்கனவே ரொம்ப பழமையானவை, பல போர்களை பார்த்தவை. அந்த பழைய கதவுகளை பார்த்து ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிடுச்சு, புதிய மன்னருக்காக திறங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, அப்போ இதோட ஆன்மீக பொருள் என்ன? அதுதான் இன்னும் ஆழமானது. இங்க வாய்கள் அல்லது கதவுகள்ங்கிறது நம்ம இதயத்தை குறிக்குது. நம்ம இதயத்தையா? ஆனா நம்ம வாழ்க்கையில நாம ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? மன்னிக்க முடியாத கடினமான இதயம், பெருமை, உலக ஆசைகள், தீய பழக்கங்கள், இதெல்லாம் தான் அந்த தொன்மை மிக்க கதவுகள். புரியுது, துருப்பிடிச்ச பழைய கதவுகள் மாதிரி. அதேதான். அந்த பழைய கதவுகளை உடைச்சு மாட்சிமிக்க மன்னரான இயேசுவை நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைய அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு தான் இது. ரொம்ப அருமையான விளக்கம். ஒரு நகரத்தோட கதவை திறக்கிற நிகழ்வு ஒரு மனிதனோட இதய கதவை திறக்கிறதுக்கான உருவகமா மாறுது. அடுத்த வசனம் ஒரு கேள்வி மாதிரி வருதே. ஆமா, வசனம் 8,
மாட்சிமிக்க மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போர் வல்லவரான ஆண்டவர். இது கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் நடக்கிற உரையாடல் மாதிரி இருக்கே. மிகச்சரியா பிடிச்சிங்க. இது ஒரு பாடல் அமைப்பு. வெளியே இருந்து ஒரு குழு மாட்சிமிக்க மன்னர் வராருன்னு பாட, உள்ளே இருந்து இன்னொரு குழு யார் அவர், என்ன தகுதி இருக்கு அவருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி. அந்த கேள்விக்கு முதல் பதில் என்ன வருதுன்னா, அவர் வலிமையும் ஆற்றலும் கொண்டவர், போர் வல்லவர் அப்படின்னு வருது. ஏன் அந்த பதில் முதல்ல வருது? ஏன்னா அது அந்த மக்களோட நேரடி அனுபவம். அவங்க கடவுளை எப்படி பார்த்தாங்க? தங்களை காப்பாத்துற ஒரு மாபெரும் வீரரா, எதிரிகள் கிட்ட இருந்து வெற்றியை தர்ற ஒரு போர் வல்லுனரா பார்த்தாங்க. சரி. அதனால அந்த மன்னரோட முதல் தகுதியா அவரோட ராணுவ வலிமை முன்னிறுத்தப்படுது. இவர் போர்க்களத்துல தன்னை நிரூபிச்சவர்னு அர்த்தத்துல. ஆனா அதோட இந்த திருப்பாடல் முடியல. திரும்பவும் அதே கேள்வி கேட்கப்படுது. மாட்சிமிக்க மன்னர் இவர் யாரோன்னு. ஏன் ரெண்டாவது முறையா அதே கேள்வி? இதுதான் இந்த கவிதையோட உச்சக்கட்டம். முதல் பதில்ல திருப்தி அடையாம இன்னும் ஆழமான ஒரு முழுமையான பரிச்சயத்தை தேடுற மாதிரி இந்த கேள்வி திரும்ப வருது. ஓ. முதல் பதில் அவரோட பூமிக்குரிய செயல்பாடுகளை பத்தினது. ஆனா அவரோட உண்மையான மாட்சிமை அது மட்டும் இல்ல. அப்போ ரெண்டாவது பதில் என்ன? ரெண்டாவது பதில் முதல் பதிலை விட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிக்க மன்னர். படைகளின் ஆண்டவர், இந்த சொற்றொடருக்கு என்ன அர்த்தம்? படைகளின் ஆண்டவர் அப்படிங்கிறது கடவுளோட மிக சக்தி வாய்ந்த பெயர்கள்ல ஒண்ணு. இங்க படைகள் அப்படின்னதுக்கு ஆனது இஸ்ரேலரோட ராணுவத்தை மட்டும் குறிக்கல. அப்ப வேற எதை குறிக்குது? அது வானத்துல இருக்கிற கோடான கோடி வானதூதர்களோட படைகள், நட்சத்திரங்கள், கோள்கள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் குறிக்கிற ஒரு சொல். அவர் இஸ்ரேல் மக்களுக்காக போரிடுறவர் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற பேரரசர். அதனாலதான் வாயில்களே உங்க நிலைகளை உயர்த்துங்கள் என்ற முதல் வரிக்கு இப்போ இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது. இப்போ நல்லா புரியுது. இந்த பதிலுக்கு அப்புறம் வேற கேள்வியே இல்ல. இவரே மாட்சிமிக்க மன்னர்னு ஒரு முடிவான அறிவிப்போட முடியுது. சரி, இந்த திருப்பாடல் யூத மரபுல உருவானது. ஆனா இது கிறிஸ்தவ மரபுல, குறிப்பா ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கிற விழாவுல இணைப்பு எப்படி உருவாச்சு? இது ஒரு முக்கியமான இறையில் வளர்ச்சி. யூதர்கள் இத தாவீதோட ஊர்வலத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தாங்க. ஆனா கிறிஸ்தவத்தின் தொடக்க காலத்துல இயேசுவ மெசியாவா ஏத்துக்கிட்டவங்க இந்த திருப்பாடல்ல வர்ற மாட்சிமிக்க மன்னர் இயேசுதான் அப்படின்னு நம்பினாங்க. குழந்தை இயேசுவ ஆலயத்துல அர்ப்பணிச்ச நிகழ்வோட இது எப்படி பொருந்தது? லூக்கா நற்செய்திப்படி குழந்தை இயேசு பிறந்து 40 நாளுக்கு அப்புறம் புனித யோசேப்பும் அன்னை மரியாவும் அவரை எருசலேம் ஆலயத்துல கடவுளுக்கு காணிக்கையா அர்ப்பணிக்க எடுத்துட்டு போறாங்க. ஆமா. அந்த நிகழ்வை நாம எப்படி பார்க்கணும்னா, மாட்சிமிக்க மன்னராகிய இயேசு முதல் முறையா தன் தந்தையோட இல்லமான ஆலயத்துக்குள்ள நுழைறார். அன்னைக்கு எருசலேம் ஆலயத்தோட கதவுகள் அவருக்காக திறந்தன. ஓ, அப்போ தாவீது காலத்துல உடன்படிக்கை பேழை நுழைஞ்சத விவரிச்ச பாடல் இப்போ கடவுளே மனித உருவில தான் ஆலயத்துக்குள்ள நுழைறத விவரிக்க பயன்படுதா? அதேதான். அந்த ஆலயத்துல சிமியோன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பரிசுத்தாவியால ஏவப்பட்டு அந்த குழந்தைய கையில ஏந்தி, என் கண்கள் உமது மீட்பை கண்டு கொண்டனன்னு சொன்னார். ஆமா. அவருக்கு அந்த குழந்தைக்குள்ள இந்த திருப்பாடல் சொல்ற மாட்சிமிக்க மன்னர் தெரிஞ்சார். இப்படிதான் ஒரு வரலாற்று நிகழ்வுக்கான பாடல் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை விளக்கிற பாடலா மாறுது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரே வாசகம் பல நூற்றாண்டுகள் கடந்து புதிய புதிய அர்த்தங்களை பெறுதுங்கிறது உண்மையிலே வியப்பான விஷயம். அதுதான் இது போன்ற பழமையான வாசகங்களோட சிறப்பு. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களோட அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுல புதிய அர்த்தங்களை கண்டுகொள்ள முடியும். தொன்மை மிக்க கதவுகளை திறங்கள் அப்படின்னு அந்த அழைப்பு இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். நான் ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாசகம் மாட்சிமிக்க மன்னர் உள்ளே நுழையட்டும்னு சொல்லுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இயேசுவ உள்ளே நுழைய விடாம தடுக்கிற அந்த தொன்மை மிக்க கதவுகள் எதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? அது நம்மளோட பழைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், மன்னிக்க முடியாத கோபங்களா இருக்கலாம், தீராத கவலைகளா இருக்கலாம். அந்த கதவுகளை அவருக்காக இன்னைக்கு நம்ம திறப்போமா? திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இத ரொம்ப அழகா விளக்குறார். அவர் சொல்றார், கோவின் ஆண்டவர் அமைதியாகவும் மறைவாகவும் மனித இயல்பின் பலவீனத்துடனும் ஆலயத்திற்குள் நுழைகிறார்னு. இதுதான் கடவுளோட வழி. அவர் அதிகாரத்தோட வல்லமையில வரல, அன்போட பலவீனத்துல வரார். ஆமா. இந்த அற்புதமான பின்னணியோட நாம நற்செய்தி நிகழ்வுக்குள்ள போகலாம். லூக்கா நற்செய்தியில புனித யோசேப்பும் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேம் கோவிலுக்கு கொண்டு வராங்க.
இது இது வந்து வெறும் ஒரு சடங்கு மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஆழமான விசுவாசம், பல வருஷ காத்திருப்போட முழுமை, கடவுளோட திட்டத்தோட வெளிப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. முதலாவதா வசனங்கள் 22 24 வரைக்கும் இது வந்து திருச்சட்டத்தையும் அர்ப்பணிப்பையும் பத்தி பேசுது. மோசேயோட திருச்சட்டப்படி 2 முக்கியமான கட்டளைகள் இருந்துச்சு. ஒன்னு, குழந்தை பெற்ற தாய் தன்னை தூய்மைப்படுத்திக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண் தலைப்பேற்றையும், அதாவது முதல் மகனையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். இந்த 2 கட்டளைகளையும் நிறைவேற்றத்தான் புனித யோசேப்பும் அன்னமரியாவும் குழந்தை இயேசுவ எருசலேம் கோவிலுக்கு கொண்டு வராங்க. இதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க செலுத்தின காணிக்கை. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். லேவியர் நூல்படி வசதி உள்ளவங்க ஒரு ஆட்டுக்குட்டிய பலியா கொடுக்கணும். ஒருவேளை அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஏழையா இருந்தா அவங்க வந்து 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை பலியா கொடுக்கலான்னு சட்டம் சொல்லுது. இங்க திருக்குடும்பம் புறாக்களை தான் பலியா கொடுக்கறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த உலகத்தோட மீட்பரையே தாம் கையில ஏந்தி இருந்த திருக்குடும்பம் பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஏழ்மையான குடும்பமா இருந்திருக்கு. கடவுளோட மகன் வந்து மாட மாளிகையில பிறக்கல, ஒரு சாதாரண குடும்பத்துல தாழ்ச்சியோட வடிவமா வராரு. மீட்போட தொடக்கமே இந்த எளிமையில தான் இருக்கு, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. மீட்பு வந்து தாழ்ச்சியில ஆரம்பிக்குது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போவோம். அங்கதான் நம்ம சிமியோன் என்ற ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கிறோம். வசனங்கள் 25 32 வரைக்கும் காத்திருப்போட நம்பிக்கையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது இந்த பகுதி. திருவிவிலியம் அவரை பத்தி சொல்லும்போது அவர் நேர்மையானவர், இறைப்பற்றுள்ளவர்னு சொல்லுது. அதோட இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலுக்காக காத்திருந்தவர்னு சொல்லுது. அதாவது மெசியாவோட வருகைக்காகவே தன்னோட வாழ்நாளே அர்ப்பணிச்சு காத்திருந்த ஒரு மனிதர். ஆனா அவரோட காத்திருப்பு அது வெறும் ஒரு மனித முயற்சி மட்டும் இல்ல. ஆமா, வாசகம் தெளிவா சொல்லுது, தூய ஆவியார் அவர் மீது இருந்தார்னு. அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை அப்படின்னு தூய ஆவியால அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதி அது. அந்த ஒரு வாக்குறுதியை நம்பி ஒவ்வொரு நாளும் அவர் கோவில்ல காத்திருக்கார். அந்த நாள்ல தான் அந்த காத்திருப்பு முழுமை அடையுது. தூய ஆவியோட தூண்டுதலால அவர் கோவிலுக்குள்ள வராரு. அதே நேரத்துல பெற்றோர்கள் குழந்தை இயேசுவை கொண்டு வராங்க. அங்க எத்தனையோ குழந்தைகள் வந்திருக்கலாம், இல்லையா? ஆனா சிமியோனோட அந்த ஆவிக்குரிய கண்கள் இந்த குழந்தை யாருன்னு ரொம்ப துல்லியமா அடையாளம் கண்டுக்குது. உடனே குழந்தைய தன் கையில வாங்கி கடவுளை புகழ ஆரம்பிக்கிறார். ஆமா, அந்த புகழுரை தான் திருச்சபையோட மாலை திருப்புகள்ல நம்ம தினமும் ஜபிக்கிற சிமியோனின் புகழுரை. அந்த ஜெபத்தோட முதல் வரிகளே நம்மள உருக்கும். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியானாகிய என்னே இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். அதாவது, என் வாழ்க்கைக்கான நோக்கம் நிறைவேறிடுச்சு, என் காத்திருப்பு முடிஞ்சது, இனி நான் நிம்மதியா சாவேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அடுத்த வரியில அதுக்கான காரணம் இருக்கு. ஆமா, ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இது வந்து வெறும் அறிவால் அல்ல, கண்களால பார்த்து கரங்களால தொட்டு உணர்ந்த ஒரு ஆழமான அனுபவம். அதோட அவர் நிறுத்தல, அந்த மீட்பு யாருக்கானதுன்னோ தூய ஆவியோட ஏவுதலால அறிவிக்கிறார். இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. இது வந்து ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. எப்படின்னு விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது, அது வரைக்கும் யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மெஸ்ஸியா தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஆனா சிமியோன் இல்ல, இயேசுவோட மீட்பு இஸ்ரேல்ங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள அடங்காது, அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிற இனத்தாருக்கும் உரியதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இயேசுவோட பணி உலகளாவியதுன்னு நற்செய்தியோட தொடக்கத்திலேயே முத்திரை குத்துற ஒரு நிகழ்வு இது. இத கேட்டு புனித யோசேப்புக்கும் அன்னை மரியாவுக்கும் எப்படி இருந்திருக்கும்? வசனம் 33ல குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர்னு சொல்லுது. அவங்களுக்கு தாங்கள் மகனை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் சிமியோனோட வார்த்தைகள் வந்து அந்த பணியோட உலகளாவிய பரிமாணத்தை இன்னும் ஆழமா உணர்த்தியிருக்கும். ஆமா, ஆனா சிமியோனோட வார்த்தைகள் அதோட முடியல. அவர் அன்னை மரியா கிட்ட நேரா ஒரு இறைவாக்க சொல்றாரு. இதுதான் அடுத்த பகுதி, இறைவாக்கும் நிழலும். வசனங்கள் 34 35. ஆமா, சந்தோஷமான அந்த தருணத்துல ஒரு சின்ன துன்பத்தோட நிழல் தெரிய ஆரம்பிக்குது. கரெக்ட். சிமியோன் அன்னை மரியா கிட்ட, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும்னு சொல்றார்.
அதாவது இயேசு ஒரு தேர்வு கல்லா இருப்பார். அவரை ஏத்துக்கிறவங்க, அவரோட வார்த்தைப்படி வாழ்றவங்க ஆன்மீகத்துல எழுச்சி பெறுவாங்க. அவரை நிராகரிக்கிறவங்களும் தடுக்கி விழுவாங்க. அதோட எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும்னு சொல்றாரு. ஆமா, இயேசுவோட அன்பு, நீதி, மன்னிப்பு இதெல்லாம் இந்த உலகத்தோட அதிகாரத்துக்கும் பொறாமைக்கும் வெறுப்புக்கும் எதிரா இருக்கு. அதனால அவர் இந்த உலகத்தால எதிர்க்கப்படுவார்னு முன்கூட்டியே சொல்றாரு. அந்த இறைவாக்கோட உச்சக்கட்டமா ஒரு வார்த்தை சொல்றாரு. அது நம்ம இதயத்தையே பிழக்கிற மாதிரி இருக்கு. அன்னை மரியா கிட்ட உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும்னு சொல்றாரு. இதோட ஆழமான அர்த்தம் என்ன? இது அன்னை மரியா தன் மகனோட மீட்பு பணியில எவ்வளோ ஆழமா பங்கெடுக்க போறாங்க, அந்த பங்கெடுப்பு எவ்வளோ வேதனை நிறைஞ்சதா இருக்க போகுதுங்கிறத குறிக்குது. தம் மகனை மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறத பாக்குறது, அவரை எதிர்க்கிறத பாக்குறது, அவர் துன்பப்படுறத பாக்குறது, கடைசியா கல்வாரி மலையில சிலுவைக்கு கீழே நின்னு தன் கண்ணு முன்னாடியே தான் அன்பு மகன் கொடூரமா வதைக்கப்பட்டு இறக்கிறத பாக்குறது, இது எல்லாமே அன்னையோட இதயத்தை ஊடுருவுற வாளா இருக்கும். மீட்புங்கிறது வலியில்லாத ஒரு பயணம் இல்ல, அது தியாகத்தின் வழியா, துன்பத்தின் வழியா தான் முழுமையடையுது. அந்த தியாகத்துல அன்னை மரியாவோட பங்கு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு வேதனையானதுன்னு இந்த ஒரு வரி நமக்கு ஆழமா உணர்த்துது. ரொம்ப ஆழமான ஒரு வெளிப்பாடு. சரி, சிமியோனை போலவே காத்திருந்த இன்னொரு ஆன்மாவையும் நாம் அங்கு சந்திக்கிறோம். அவங்கதான் அன்னா. இது நம்மளோட 4வது பகுதி. அன்னா சாட்சியத்தின் முதல் குரல். வசனங்கள் 36லிருந்து 38 வரைக்கும். ஆமா, லியூக்கா நற்செய்தியாளர் அன்னாங்கிற இறைவாக்கினரை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவங்க ஆசேர் குலத்தைச் சேர்ந்தவங்க, ரொம்ப வயசானவங்க, 84 வயசு. கல்யாணமாகி 7 வருஷம் மட்டும்தான் கணவரோட வாழ்ந்து, அதுக்கப்புறம் தன் வாழ்நாள் முழுக்க கைப்பெண்ணா கோவில்லையே தங்கியிருந்தவங்க. அண்ணாவோட வாழ்க்கை அது அர்ப்பணத்தோட ஒரு மகாகாவியம்னே சொல்லலாம். வாசகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோம்போடும் மன்றாட்டோடும் அல்லும் பகலும் கடவுளை வழிபட்டு வந்தார்னு. அவங்க வாழ்க்கையே ஒரு தொடர்ச்சியான ஜபமா இருந்திருக்கு. ஆமா, சிமியோனை போலவே அவங்களும் எருசலேமோட மீட்புக்காக, மெஸ்ஸியாவுக்காக காத்திருந்த ஒரு புண்ணிய ஆன்மா. சிமியோன் குழந்தைய கண்டுகிட்ட அதே நேரத்துல அண்ணாவும் அங்க வராங்க. இங்க சிமியோனுக்கும் அண்ணாவுக்கும் ஒரு அழகான வேறுபாடு இருக்கு. சிமியோன் குழந்தைய கையில வாங்கி இறைவா குறைச்சு தன் கடமை முடிஞ்சதுன்னு ஒரு அமைதிய கண்டடைகிறார். ஆனா அண்ணா என்ன செய்றாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. வசனம் 38 சொல்லுது, அவர் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தை பற்றி பேசினார். அதுதான் முக்கியம். ஆமா, சிமியோன் இறைவாக்கினராய் இருக்கிறார்னா அண்ணா நற்செய்தியோட முதல் அறிவிப்பாளரா, முதல் சாட்சியா மாறுறாங்க. அவங்க கண்டுகொண்ட அந்த பெரிய உண்மைய தனக்குள்ள மட்டும் வச்சுக்கல, உடனே தன்னை போலவே மீட்புக்காக காத்திருந்த மத்தவங்க கிட்ட ஓடி போய், வாங்க மீட்பர் வந்துட்டார்னு அறிவிக்கிறாங்க. இதுதான் உண்மையான விசுவாசத்தோட வெளிப்பாடு இல்லையா? கண்டிப்பா. நாம அனுபவிச்ச கடவுளோட அன்பையும் நாம கண்டுகொண்ட மீட்போட மகிழ்ச்சியையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கும் போதுதான் நம்ம விசுவாசம் முழுமையடையுது. ரொம்ப வயசான, சமூகத்துல ஆதரவற்றவரா கருதப்பட்ட ஒரு கைப்பெண்ண நற்செய்தியோட முதல் குரலா கடவுள் பயன்படுத்துறார். அருமையான விளக்கம். சரி, இப்ப நாம இறுதி பகுதிக்கு வரும். ஞானத்தில் வளர்தன். வசனங்கள் 39, 40. திருச்சட்டப்படியே செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு திருக்குடும்பம் கலிலேயாவில் இருக்கிற அவங்க ஊரான நாசரேத்துக்கு திரும்பி போறாங்க. இயேசுவோட குழந்தை பருவத்தை இந்த 2 வசனங்களும் ரொம்ப சுருக்கமா ஆனா ஆழமா விவரிக்குது. ஆமா, குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இந்த கடைசி வரிகள் இயேசுவோட முழுமையான மனித இயல்பை நமக்கு உறுதிப்படுத்துது. அவர் கடவுளோட மகனாய் இருந்தாலும் நம்மளை போலவே ஒரு மனிதராகவும் வளர்ந்தார். அவரோட வளர்ச்சி 3 பரிமாணங்களை கொண்டது. எப்படி? வளர்ந்து வலிமை பெற்றுங்கிறது உடல் ரீதியான வளர்ச்சி, ஞானத்தால் நிறைந்துங்கிறது அறிவு மற்றும் அனுபவ வளர்ச்சி, கடவுளுக்கு உகந்ததா இருந்ததுங்கிறது ஆன்மீக வளர்ச்சி. உடல், உள்ளம், ஆன்மா, இந்த 3லயுமே அவர் முழுமையா வளர்ந்தார். இதை நம்ம பிள்ளைங்களை நாம எப்படி வளர்க்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சிறந்த பாடம். ஆமா, நிச்சயமா. இன்று இந்த ஆழமான சிந்தனை வழியா நாம பல முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டோம். சிம்யோன், அண்ணா இவங்கள போல நம்ம வாழ்க்கையோட வாக்குறுதிகள் நிறைவேற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருக்குடும்பத்தோட எளிமைய போல கடவுளோட பிரசன்னத்தை ஆடம்பரங்கள்ல இல்ல,
தாழ்ச்சியிலையும் எளிமையிலையும் காண நாம பழகிக்கணும். அண்ணாவை போல நாம பெற்ற மீட்போட செய்திய மௌனமா வச்சுக்காம மத்தவங்களுக்கு அழிவிக்கிற சாட்சிகளா வாழணும். கடைசியா அன்னை மரியாவ போல சிலுவைகளும் துன்பங்களும் மீட்போட பாதையில தவிர்க்க முடியாததுன்னு ஏத்துக்கிட்டு அது விசுவாசத்தோட கடந்து போக அருளப் பெறணும். சிமியோனும் அண்ணாவும் பல வருஷங்கள் காத்திருந்து ஒரு சாதாரண குழந்தையோட வடிவத்துல வந்த இயேசுவுல தங்களோட மீட்ப கண்டாங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சாதாரண நிகழ்வுகள்ல, நாம பழகுற எளிய மனிதர்கள்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள்ல கடவுளோட பிரசன்னத்தையும் அவரோட மீட்புச் செயலையும் அடையாளம் காண நம்ம தயாரா இருக்கோமா? இல்ல, நம்ம வாழ்க்கைய ஒரே நாள்ல மாத்தக்கூடிய பெரிய அற்புதங்களுக்காகவும் பிரம்மாண்டமான அடையாளங்களுக்காகவும் மட்டும் காத்திருந்து நம்ம கண் முன்னாடி நடக்கிற கடவுளோட செயல்களை பார்க்க தவறுறோமா? இத பத்தி நம்ம சிந்திக்கணும். சிமியோனும் அண்ணாவும் இஸ்ரேலோட உண்மையான நம்பிக்கைக்கு வாழும் சாட்சிகளா இருக்காங்க. கரெக்ட். மத்தவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஏழை குழந்தைய பார்த்தப்போ தூய ஆவியோட வழி நடத்துதலால் அவங்களால மட்டும் மாட்சிமிகு மன்னர் அடையாளம் காண முடிஞ்சது. மலாக்கி முன்னறிவிச்ச மாட்சிமிகு மன்னர், கடவுளோட மகன், எதுக்காக இவ்வளவு பலவீனமான ஒரு குழந்தையா ஊனும் ரத்தமும் கொண்ட ஒரு சாதாரண மனிதனா வரணும்? இந்த கேள்விக்கான பதில தான் 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு தருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த வாசகம் நேரடியா இதுக்கு பதில் சொல்லுது. ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இதுல நாம ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய வார்த்தை அதே இயல்பு. அதாவது இந்த வாசகம் இயேசு மனிதனை போல நடிச்சார்னு சொல்லல, இல்ல ஒரு மனித வேஷம் போட்டார்னு சொல்லல. நமக்கு இருக்கிற அதே மனித இயல்ப 100% உண்மையாவே அவர் எடுத்துக்கிட்டார்னு சொல்லுது. அப்படி என்றால் நாம் அனுபவிக்கிற பசி, தாகம், களைப்பு, வலி, துக்கம், சந்தோஷம்னு எல்லா உணர்ச்சிகளையும் அவரும் உண்மையாவே அனுபவிச்சாருன்னு அர்த்தமா? இது வெறும் ஒரு தோற்றம் இல்லையா? நிச்சயமா அது தோற்றமே கிடையாது. அதுதான் முழுமையான உண்மை. அவர் பசிய உணர்ந்தார், அதனாலதான் 40 நாள் நோன்பிருந்தார். அவர் களைப்ப உணர்ந்தார், அதனாலதான் படகுல தலையெண்ண வச்சு தூங்கினார். லாசருக்காக அழுதார். ஆமா, துக்கத்தை உணர்ந்தார், அதனாலதான் லாசரோட கல்லறையில கண்ணீர் விட்டார். அவர் வலிய உணர்ந்தார், அதனாலதான் சிலுவையில என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறினார். இந்த 100% மனித இயல்பு இல்லாம இந்த வாசகத்தோட 2ஆம் பகுதி சாத்தியமே இல்ல. அந்த 2ஆம் பகுதி தான் இதோட நோக்கத்தையே விளக்குது இல்லையா? இவ்விதம் சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட. இது கேட்கறதுக்கு ஒரு பெரிய முரண்பாடா இருக்குதே. மனிதனோட மிகப்பெரிய பலவீனம், அவனோட மிகப்பெரிய எதிரி மரணம். அந்த மரணத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி மரணத்தோட அதிபதியான அழகையை எப்படி அழிக்க முடியும்? இதுதான் கடவுளோட தெய்வீக வியூகம். சொல்லப்போனா ஒரு அற்புதமான இராணுவ தந்திரம். அழகையோட மிகப்பெரிய ஆயுதம் எது? மரண பயம். நீ பாவம் செஞ்சா செத்துடுவ, கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிடுவ அப்படிங்கிற பயத்தை காட்டித்தான் அவன் மனித குலத்தையே அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். சரி, இயேசு என்ன செஞ்சாருன்னா, எதிரியோட கோட்டைக்குள்ள ஒருத்தரா நுழைஞ்சு அவனோட மிகப்பெரிய ஆயுதத்தையே கைப்பற்றி அந்த ஆயுதத்தாலே அவனோட தலையை நசுக்கினார். மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்து மனிதனா இறக்குறது மூலமா மரணம் அப்படிங்கறத ஒரு முடிவிலிருந்து ஒரு தொடக்கமா மாத்திட்டார். ஓ, அப்போ மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததன் மூலமா? ஆமா, அந்த மரணத்தையே வென்று உயிர்த்தெழுந்ததன் மூலமா மரணத்தின் மேலிருந்த அழகையோட அதிகாரத்தை முழுமையா பிடுங்கி எறிஞ்சிட்டார். இயேசு வரத்துக்கு முன்னாடி மரணம்ங்கிறது ஒரு இருண்ட பயங்கரமான ஒரு முடிவு. அதுக்கப்புறம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, அந்த தெரியாத ஒண்ணு குறித்த பயம்தான் எல்லா பயத்துக்கும் ஆணிவேர். உண்மைதான். இன்னைக்கும் கூட மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ இல்ல அன்பான ஒருத்தரை இழந்த குடும்பத்துக்கிட்ட பேசும்போதோ அந்த மரண பயத்தோட தாக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த வாசகம் சொல்றது அந்த பயம் இனி நமக்கு தேவையில்லைன்னு தானே? ஆம், இயேசுவோட உயிர்ப்பு மரணத்தோட வரையறையே மாத்திடுச்சு. அது வரைக்கும் ஒரு சுவரா, ஒரு முற்றுப்புள்ளியா இருந்தது, இப்போ ஒரு வாசலா, ஒரு கார்புள்ளியா மாறியிருக்கு. அது நம்மள விண்டக தந்தை கிட்ட அழைச்சிட்டு போற ஒரு பயணம். அதனாலதான் புனித பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு. இந்த மனநிலைதான் சாவுக்கு பற்றிய அச்சத்திலிருந்து கிடைக்கிற உண்மையான விடுதலை. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம்ங்கிறது ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றி விழா. இந்த விடுதலை தான் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது.
இப்போ நல்லா புரியுது. அடுத்ததா 16 மற்றும் 17ஆம் வசனங்களை பார்க்கும்போது இந்த மீட்பு பணி யாருக்காக வடிவமைக்கப்பட்டதுன்னு இன்னும் தெளிவா தெரியுது. அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினோக்கே துணை நின்றார் அப்படின்னு இந்த வாசகம் சொல்லுது. ஏன் இந்த ஒப்பீடு? வானதூதர்களை விட மனிதர்கள் ஏன் இவ்ளோ முக்கியமானவங்க? இது கடவுளோட தனிப்பட்ட ஆழமான அன்பை காட்டுது. வானதூதர்கள் தவறு செஞ்சப்போ அவங்களுக்கு மீட்பு கிடைக்கல. ஆனா பாவம் செஞ்ச மனிதன் மேல கடவுள் இரக்கம் கொண்டார். ஏன்னா மனிதன் அவரோட சாயலா உருவாக்கப்பட்டவன். ஆபிரகாமின் வழிமரபினர் அப்படின்னா இங்கே ஆபிரகாமின் வழிமரபினர் அப்படிங்கறது யூதர்களை மட்டும் குறிக்கல. விசுவாசத்தால ஆபிரகாமோட பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் தான் குறிக்குது. இந்த மீட்பு பணி நமக்காக பிரத்யேகமா நம்மள மனசுல வச்சு வடிவமைக்கப்பட்டது. இந்த பிரத்யேகமான வடிவமைப்பு தான் அவரை ஒரு தகுதியான தலைமைக்குருவாக மாத்துச்சுன்னு 17ஆம் வசனம் சொல்லுது. கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமைக்குருவாய் இருக்கும் பொருட்டு மக்களின் பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல ஆக வேண்டியதாயிற்று. இந்த தலைமைக்குரு, கழுவாய் போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பழைய ஏற்பாட்டு முறைப்படி தலைமைக்குரு என்பவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுறவர். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் மக்களோட பாவங்களுக்காக விலங்குகளோட இரத்தத்தை பலியா செலுத்துவார். இதுதான் கழுவாய் அல்லது பாவ நிவர்த்தி. ஓ சரி. ஆனா இதுல 2 பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு. ஒன்னு, அந்த தலைமை குருவே ஒரு பாவம் செய்யற மனிதர் தான். அதனால அவர் முதல்ல தனக்காக பலி செலுத்தணும். 2வது, அந்த விலங்குகளோட பலி தற்காலிகமானது. அதனால ஒவ்வொரு வருஷமும் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருந்தது. அப்போ இயேசு எப்படி ஒரு வித்தியாசமான சிறந்த தலைமைக்குருவா இருக்கிறார்? இங்கதான் இயேசுவோட மனித இயல்பும் தெய்வீக இயல்பும் ஒன்னா சேருது. அவர் நம்மள போல எல்லாவற்றிலும் மனிதரா இருந்ததுனால நம்மளோட பலவீனங்கள், போராட்டங்கள், வலிகள் எல்லாமே அவருக்கு முழுசா புரியும். அதனால அவர் இரக்கமுள்ள தலைமை குரு. சரிதான். அதே நேரத்துல அவர் பாவமே இல்லாத கடவுளோட மகனுங்கிறதால அவர் செலுத்திய பலி முழுமையானது, பரிபூரணமானது. அவர் ஒரு விலங்கோட ரத்தத்தை இல்ல, தன்னோட சொந்த ரத்தத்தையே நமக்காக ஒரே ஒரு முறை சிலுவையில சிந்தினார். ஒரே பலி. ஆமா, அந்த ஒரே பலி எல்லா காலத்து எல்லா மனிதர்களோட பாவங்களையும் கழுவி கடவுளுக்கும் நமக்குமான உடைந்த உறவை நிரந்தரமா சரி செஞ்சது. இதுதான் உண்மையான கழுவாய். அவர் ஒரு முழுமையான பாலம். ஏன்னா அவருக்கு 2 கரையும் நல்லா தெரியும். இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இறுதியா இந்த வாசகத்தோட உச்சக்கட்டத்துக்கு, அதோட இதய பகுதிக்கு வரும். 18ஆம் வசனம். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்புற்றதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இந்த ஒரு வசனம் துன்பத்தோட பாதையில நடக்கிற பலருக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இதை நாம எப்படி பார்க்கலாம்? நாம ஒரு கடுமையான நோயில கஷ்டப்படும் போது அதே நோயிலிருந்து முழுசா குணமாகி வந்த ஒரு டாக்டர் நம்ம கிட்ட கவலைப்படாதீங்க, இந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் உங்களை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும்? பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அது போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு அவர் அனுபவிச்ச பாடுகள், சோதனைகள், கைவிடப்பட்ட நிலை, அவமானங்கள் இதெல்லாம் அர்த்தமில்லாததில்ல. அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்னும் நமக்கு உதவி செய்யறதுக்கான அவரோட தகுதிகளா மாறுச்சு. அப்படி என்றால் நாம சோதனைகள்ல இருக்கும் பொழுது நாம செய்யற ஜெபங்களை கேட்கிறவர் எங்கேயோ வானத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம வழிகள் புரியாத ஒரு கடவுள் இல்ல. மாறா அதே வழிகளை, அதே கண்ணீரை, அதே தனிமைய அனுபவிச்ச ஒரு சகோதரன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த வாசகம் அவர் உதவி செய்ய வல்லவர் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குது. அவரோட உதவிங்கிறது வெறும் அனுதாபம் கிடையாது. அனுதாபம்னா ஐயோ பாவம்னு தூரத்துல இருந்து சொல்றது. ஆனா இயேசு கொடுக்கறது அனுபவத்திலிருந்து வர்ற ஆற்றல். அதுக்கு பேரு இரக்கம். நாம எந்த பாதையில நடக்கிறோமோ அந்த பாதையில அவர் ஏற்கனவே நடந்து முடிச்சிருக்கார். நாம எந்த புயல்ல சிக்கியிருக்கிறோமோ அந்த புயல அவர் ஏற்கனவே சந்திச்சிருக்கார். அதனால நாம வேதனையில கதறும்போது, மகனே மகளே கலங்காதே, நீ இப்போ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒருவரா இயேசு இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இப்போ உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை. கடவுளாகிய இயேசு நம்மள காப்பாத்துறதுக்காக, நம்ம தலைமை குருவா இருக்கிறதுக்காக நம்மளோட துன்பங்களை, வலிகளை, சோதனைகளை முழுமையா அனுபவிக்க தேர்ந்தெடுத்தார். அந்த அனுபவம் அவரை தகுதிப்படுத்துச்சு.
அப்படியானா ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற சோதனைகளும் வலிகளும் துன்பங்களும் கூட அர்த்தமில்லாதது இல்லையோ? அந்த அனுபவங்கள் நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்களோட வலிய புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு உண்மையான இரக்கத்தோட உதவ நம்மள தகுதிப்படுத்துற கருவிகளா இருக்கலாம் இல்லையா? நம்மளோட காயங்கள் மத்தவங்கள குணமாக்குற மருந்துகளா மாற வாய்ப்பு இருக்குது இல்லையா? இத சிந்திச்சு பாருங்க. அப்போ இன்றைய 4 வாசகங்களையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. மலாக்கி முன்னறிவித்த தூய்மையாக்கும் நெருப்பு வேற யாரும் இல்ல, தன்னைத்தானே பலியா ஒப்பு கொடுக்க வந்த இந்த குழந்தைதான். திருப்பாடல் போற்றி பாடிய மாட்சிமிகு மன்னர் நம்மளோட மனித இயல்பை பகிர்ந்து கொள்ள வந்த இந்த எளிய குழந்தைதான். சிமியோன் கண்ட அந்த புற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, தன்னோட சிலுவை மரணம் உயிர்ப்பு மூலமா நம்மள பாவ இருளிருந்து விடுவிக்க போகிற இந்த மீட்பர் தான். ஆக கோவில்ல நடந்த இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிற சடங்கு கிடையாது. நிச்சயமா இல்ல. இது தன்னைத்தானே நமது மீட்புக்காக பலியாக ஒப்புக்கொடுக்கும் இயேசுவின் தலைமை குருத்துவ பணியின் தொடக்கம். கோவிலோட உண்மையான பலிப்பொருள் இனிமே ஆட்டுக்குட்டியோ மாடப்புறாவோ இல்ல, கடவுளோட மகனாகிய அவரேதான் இந்த நிகழ்வு அழகாக முன்னறிவிக்குது. சுருக்கமா சொன்னா இன்றைய விழா கடவுள் மனிதனானதோட மாபெரும் மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துது. கடவுள் இடிமுழக்கத்தோடவோ அதிகாரத்தோடவோ இந்த உலகத்துக்குள்ள வரல. மாறா ஒரு குழந்தையோட பலவீனத்திலும் எளிமையிலும் நம்மள போல ஒருத்தரா மாறி நம்ம துன்பங்கள்ல பங்கெடுத்து நம்மள மீட்க வர்றார். இதுதான் நமது கடவுளின் அன்பு. அவர் நம்மள மீட்க நம்மை போலவே மாறினார். ரொம்ப அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. சிமியோனும் அண்ணாவும் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். எப்படி? அவங்க பல வருஷங்களா ஜெபத்திலும் பொறுமையிலும் தூய ஆவியின் வழிநடத்துதலுக்கு தங்களை திறந்து வச்சும் காத்திருந்தாங்க. அதனாலதான் ஒரு சாதாரண குழந்தைக்குள்ள மாபெரும் மீட்பரை அவங்களால பார்க்க முடிஞ்சது. நமக்கான கேள்வி இதுதான். நம்ம பரபரப்பான வாழ்க்கையில நம்முடைய இதயங்களாகிய கோவிலுக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பல வழிகள்ல வந்துகிட்டு தான் இருக்கார். அவரை அடையாளம் கண்டு கொள்ளும் அளவுக்கு அதே காத்திருக்கும் மற்றும் விழித்திருக்கும் மனநிலைய நாம எப்படி வளர்த்துக்க போறோம்? சிமியோனைப் போல, அண்ணாவைப் போல தூய ஆவியின் தூண்டுதலுக்கு நாம எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம்? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மன்னர். உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னருவே நுழையிட்டும். படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் மாற்றலும் கொண்ட
ஆண்டவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் உண்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னருளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் படைகளின் ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் இவரே மாட்சி மிகு மன்னர் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின்